இந்த அமர்வினுடைய சிறப்பு பேச்சாளர் அவர்கள், ஆம், நாம் அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர், பல்வேறு திரைப்படங்களில் பல்வேறு முன்னிலை நடிகர்களுடன் முன்னிலை நகைச்சுவையாளராக பங்கேற்றிருக்கக்கூடிய இவர் எடிசன் விருது ஃபார் பெஸ்ட் காமெடியன் அவார்ட் பெற்றிருக்கக்கூடியவர் திரு சதீஷ் அவர்களை உங்களுடைய கரகொலியோடு மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். Everybody knows English, right? But I know only Tamil. தமிழில் மட்டும்தான் பேசுவேன். வந்திருக்கும் வருங்கால விஜய்களே, அஜித்துகளே, நயன்தாராக்களே, கீர்த்தி சுரேஷ்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ரோட்டரி அப்படியே உள்ள நடந்து வரும்போதே பார்த்தேன், இங்கே இருக்க பெண்கள்லாம் அழகாக இருக்கீங்க, பட் ஆண்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க. பார்த்தீங்களா, பொய்யா இருந்தாலும் கைத்தட்டி சந்தோஷப்பட்டுக்கிறது எங்கள் ஆண்கள் தான். அதனால் அதை சொல்லி இன்னொன்று, ஆண்கள் சப்போர்ட் ஏன் இப்போ ரொம்ப முக்கியம்னா, இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் தியேட்டரில் போய் பார்க்குறாங்க. அதுவும் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேமிலியோட ஒரு வாட்டி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாட்டி, அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு வாட்டி, அப்புறம் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு வாட்டி, இப்படிலாம் போய் பார்த்து சினிமாவை வாழ வைக்கிறதுனால அவங்கள அப்படி சொல்லிடுறது, வேற ஒன்றும் இல்லை. அண்டு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு ஃபங்க்ஷனில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா சினிமாவில் நாங்கள்லாம் நடிக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம், பட் ரியல் ஹீரோஸ்லாம் யாருன்னா இவங்க தான், நீங்கள் தான். ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க. இதை பற்றி கூட சொன்னாங்க. இந்த ஸ்டேஜ் உண்மையிலே பார்க்கும்போது நான் எவ்வளோ ஸ்டேஜில் நான் போயிருக்கேன், அவார்டு வாங்கியிருக்கேன், கொடுத்துருக்கேன், ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், சைமா, ஐஃபா, அந்த மாதிரி பெரிய பெரிய அவார்ட்ஸ்லாம் இது பண்ணியிருக்கேன். பட் உண்மையிலே இந்த ஸ்டேஜ் இதை பார்க்கும்போது இது எல்லாத்தோட வேற லெவலில் இருக்குது. ஸோ இதுலேயே தெரியுது சார் உங்களோட ஒரு டெடிகேஷன் எந்த அளவு இருக்குது, உங்களோட மெனக்கெடல்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேயே தெரியுது. அண்டு இதை வந்து வெளியில் கார்பரேட் ஸ்பான்சர்லாம் வாங்காமல் வெறும் இந்த ரொட்டேரியன்ஸ் மட்டும் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்றதும் கேள்விப்பட்டேன். ஸோ நிச்சயமாக மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதில் உங்களுக்கு பர்சனலாக எந்த லாபமும் கிடையாது, பட் அதையெல்லாம் மீறி இவ்வளோ முன்னெடுத்து இதை செஞ்சுருக்கீங்கன்றது சூப்பரான விஷயம் தான். ஹேட்ஸ் ஆஃப் டு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே. நிறைய அவார்டு ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிட்டத்தட்ட நம்ம இப்போ அவார்டு வாங்குறது இதெல்லாம் 11 மணிக்கு மேலே போயிடும். ஏன்னா பொதுவாக என்ன பண்ணிக்குவாங்கன்னா, இவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த டெக்னீஷியனுக்கெலாம் முதல்ல கொடுத்துருவாங்க. லிரிக் ரைட்டர்ஸு, கேமராமேன், அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க பெரிய பெரிய அவார்டு ஃபங்க்ஷன்ஸில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி, ஒரு 7:30 மணி, அந்த டைம்லாம் க்ரௌடு ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களாம் ஹீரோ, ஏன்னா அவங்களாம் இருந்தால் தான் க்ரௌடு இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஹீரோயின்ஸு இல்லை அவங்களாம் கடைசியாக தருவாங்க. அப்போ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா க்ரௌடே இருக்காது. ஏன்னா மணி 11, 11:30 அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் நீங்கள் அது நேராக பார்த்தா தான். பட் டிவியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌடு உட்காந்து கை தட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா எடிட்டிங் எப்போயோ எடுத்த ஷார்ட்டை வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க, அதுதான் நடக்கும். அது எந்த அளவுக்குன்னா, ஒரு வாட்டி நான் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், சிரஞ்சீவி சார் வந்து அதுக்கு பயங்கரமாக கை தட்டி சிரிக்கிறாரு டிவியில். எங்கள் அம்மா பார்த்துட்டு சொல்கிறாங்க, பாடுறா நீ பேசுறது புரிஞ்சு அவர் தெலுங்கு, சிரஞ்சீவிலாம் பயங்கரமாக சிரிக்கிறாரு அப்படின்னு. நான் சொன்னேம்மா, அவர் அன்றைக்கே வரல, அவர் அடுத்த நாள் வந்தாருமா, அதை கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதான் சொன்னேன், எம்ஜிஆர் சிவாஜி கூட உட்காந்து கை தட்டுவாங்க, நம்ம ஆளுங்க எடிட்டிங் அந்த மாதிரி. இதோட எக்ஸ்ட்ரீமாக ஒன்று நடந்துச்சு. நான் ஸ்டேஜில் பேசுறதுக்கு நானே கீழே உட்காந்து கை தட்டிட்டு இருக்கிறேன். எப்போவோ தட்டின ஷார்ட் எடுத்து போட்டாங்க, டேய் என்னடா நீயே பேசி நீயே கை தட்டுறன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நேரங்களில் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இதை எடிட் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஃபுல் க்ரௌடு பயங்கர கிளாப்ஸோட அப்படி போயிடும். அதுவும் இந்த காலேஜ்லாம் போய் பேசும்போது சில இடங்கள் என்ன ஆகுனா கிளாப்ஸு வராது. ஏன்னா ஒரு காலேஜில் போய் பேசுகிறேன், அந்த காலேஜ் ஓனர் வந்து அவர் பொலிட்டீஷியன் வேறு, ரொம்ப கோவக்கார போல். போய் எடுத்தோடனே ஏதோ இந்த மாதிரி ஜாலியாக ஒன்று சொல்கிறேன், எல்லோரும் பயங்கரமாக கைத்தட்டி சிரித்தாங்க. அவர் நேராக வந்தார், தம்பி ஒரு நிமிஷம் அவன் மைக்கை வாங்கி, ஏன்டா அவர் உங்களுக்காக அங்கேருந்து வந்து பேசிகிட்டு இருக்காரு, சிரிச்சு நிற்கிங்க, அமைதியாக கேளுங்கடான்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் பேசினே இருக்கேன், மயான அமைதி. நினச்சேன் அடப்பாவி, அதாவது 4 பேர் சிரித்தாதான் அது ஒரு ஜாலியான விஷயமே கன்வே ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசுகிறதுல இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஜாலியாக பார்த்தீங்கன்னா வீட்லேயே நிறைய ஜாலிகள்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு தான் அது சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, இப்போ நானே என் பொண்டாட்டிக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், டேய் உன்னை பார்த்தா எனக்கு அப்படியே பொறாமையாக இருக்குடே. ஏன் இல்லை, இப்படி ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. அதான் நம்மளே பெருமைப்படுத்தி இதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அண்டு ஜாலியான விஷயங்கள்லாம் நீங்கள் வெளியில் கூட போய் தேடவே தேவையில்லை.
ஃபேமிலிக்குள்ளேயே நிறையா நடக்கும். அதில் எப்படின்னா எங்கள் அம்மா அவங்க வந்து எப்படின்னா, நான் வந்து ஒரு வாட்டி இந்த கோவிட் டைமில் வீட்டில் இருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு கோவிட் டெஸ்ட் பண்ண வராங்க. எதுக்குன்னா பாம்பேயில் ஒரு ஷோ, அதுக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே டெஸ்ட் பண்ணிட்டு தான் போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அமேசானுக்காக. சரின்னு டெஸ்ட் பண்ண உக்காந்துருக்கேன். அவர் வராரு, அந்த டெஸ்ட் பண்ணுறவர். அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது. அவர் ஃபுல்லாக அந்த இந்த கிட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு யமனே இறங்கி வந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. அவர் வராரு, வந்துட்டு அந்த ஒரு குச்சி மாதிரி ஒன்று எடுத்து கொண்டு போய் மூக்கில் சொருகிறாரு. அது கிட்டத்தட்ட மூக்கில் சொருகினதே வாய் வரைக்கும் போயிடுச்சு. அவ்வளோ பெருசாக விட்டாரு. சொன்னார், சார் அடுத்தது தொண்டையில் எடுக்கணும். இல்லைப்பா நீ விட்டதே போயிடுச்சு, தொண்டை வரைக்கும் ரெண்டுமே இருக்கு, எடுத்துக்கோன்ட்டு. ஸோ எடுத்து முடிச்சாச்சு. நான் பயத்தில் பதட்டத்தில் போய் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், சார் இவர்கிட்ட சொல்கிறேன், பிரதர் ஃபஸ்ட் டைம் கோவிட் டெஸ்ட் பண்ணுறேன், ரொம்ப பயமாக இருக்குது, பார்த்து நல்ல ரிசல்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்றேன். அதுக்கு எங்கள் அம்மா சொல்கிறாரு, கவலைப்படாதரா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் பாசிட்டிவாக தான் வரும் அப்படின்னு. அம்மா ஓ வீட்டில் நெகட்டிவ் தாம்மா, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி ஸோ ஒரு சீனாவே வைக்கலாம். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இன்னொன்று எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு வாட்டி ஏதோ கால் வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்காக போனோம். சரி 2-3 நாளாக வலிக்குதுன்றாங்களே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது ஒரு 10,000 ரூபா செலவாச்சு. அந்த ஸ்கேனுக்கு பார்த்தா ஒன்றும் இல்லை, ரிசல்ட் வருது, ஒன்றும் இல்லைன்னு வந்துருச்சு. எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன் சந்தோஷமா, அம்மா ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா, ஏடா 10,000 ரூபா செலவு பண்ணி எடுத்து ஒன்றுமே இல்லையா, ஏதாவது இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் 10,000 ரூபா செலவு பண்ணு. ஏம்மா இது இருந்தா நீ இப்போ ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ண, அது கிடையாது அவங்களுக்கு. எடுத்தோடனே இந்த மாதிரியான ஒரு இதுதான். ஸோ ஜாலியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டிலே கிடைக்கும். இன்னொன்று திருவண்ணாமலை, இங்கே இருக்கிற எல்லாரும் திருவண்ணாமலைன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கும் திருவண்ணாமலைக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னென்னா நான் வந்து என் அப்பா ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ 4வது வரைக்கும் நான் படித்தது திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு ஊர், கொலமஞ்சனூர்னு அந்த ஊர் பேர். தண்டராம்பட்டுக்கும் தானிப்பாடிக்கும் நடுவில் ஒரு சின்ன ஊர். ஸோ அந்த ஊரில் தான் வந்து நான் அந்த 4th வரைக்கும் அங்கே இருந்தது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு இயற்கை எழில். கொஞ்சம் மொத்தமே ஒரு 200 பேர் தான் இருப்போம் அந்த ஊர்லேயே, அவ்வளோ சின்ன ஊர் தான். ஸோ இந்த பஞ்சாயத்து போர்டு டிவி அந்த மாதிரி தான், அதுலேயே வயலும் வாழ்வும் தான் வரும் அந்த டைம். அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு லைஃபு. ஊருமே சொல்கிறேன், திருவண்ணாமலை வந்து உண்மையிலே ஊராகவே ஒரு சூப்பர் ஊர். அஃப்கோர்ஸ் நம்ம கோவில் இருக்குது, அது ஒரு பக்கம். இன்னொன்று சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலங்கள் அப்படியே அந்த பச்சை பசேல்னு அப்படி போகும்போது சாத்தனூர் டேமு, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஊர், பாசிட்டிவான ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக அந்த ஒரு பாராட்டுகள் உங்களுக்காக. அந்த ஊர்லேருந்து வந்ததே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அண்டு நான் ஜென்ரலாக இந்த காலேஜ்லாம் போகும்போது சொல்லுவேன் என்னென்னா, அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த பாயிண்ட்டை நான் மட்டும்தான் சொல்ல முடியும் சினிமாவில், வேறு யாரும் சொல்ல முடியுமான்னு என்னன்னு தெரியல. என்னென்னா, நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் தண்ணி அடித்ததில்லை, தம் அடித்ததே கிடையாது. இதுக்கு கொஞ்சம் பேர் தான் கைத்தட்டுவீங்கன்னு தெரியும். ஏன்னா அதுவும் பெண்கள் மட்டும்தான் தட்டுற மாதிரி தெரியுது. ஆண்களுக்கெல்லாம் அடப்பாவி சாயந்தரம் 7 மணிக்கு என்ன பிளான் வச்சுருக்கேன், இவன் பாட்டுக்கு வந்து எதை சொல்லி விட்டு போயிட்டான், என் பொண்டாட்டிலாம் என்ன பிடிச்சி இதை பாரு சினிமாவில் இருக்கான் அவனே குடிக்கல அப்படி சொல்லுவாங்கன்ட்டு. ஸோ அது ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அதனால நிச்சயமாக எந்த நல்லதுமே கிடையாது, முழுக்க முழுக்க கெட்டது மட்டும்தான். இதை நான் எல்லா காலேஜ்லையும் சொல்லுவோம். ஒரு காலேஜ் போயிருக்கும்போது அந்த காலேஜ் ஓனர் வந்து சொல்கிறாரு என்கிட்ட, சார் நீங்கள் தண்ணி அடிக்க மாட்டீங்க, தம் அடிக்க மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம், இது எங்கள் காலேஜ்லேயும் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் சொல்கிறேன், சார் இது லேடிஸ் காலேஜ் சார் அப்படின்னு. இங்கே தான் சார் கண்டிப்பாக சொல்லணுன்ட்டார் அவர். ஏன்னா நிறைய இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆணும் பெண்ணும் சமம், அதனால் நீ தண்ணி வச்சா நான் அடிப்பேன், நீ தம் வச்சா நான் அடிப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஆணும் பெண்ணும் சமமே கிடையாது. பெண்கள்லாம் ஆண்களோட பல மடங்கு மேலே தான் இருக்கீங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் கூட இருந்து ஒரு ஒரு இப்போ எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், என் அக்காவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இப்போ எனக்கு பிறந்திருக்கிறது பெண் குழந்தை தான். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பொறுப்பை தானாக எடுத்துக்கிறாங்க. ஒரு வேலைக்கு போகிற ஒரு மனைவி அவங்களோட ஒரு நாள் லைஃப் எடுத்து பாருங்கள். டெய்லி காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்களை ரெடி பண்ணி அவங்களுக்கு டிஃபனை கொடுத்து லஞ்சை கட்டி கொடுத்து, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாருன்னா அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து லஞ்சை கட்டி கொடுத்து, மாமனார் மாமியார் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போய் அங்கே போய் படுற கஷ்டங்கள் நிறையா இருக்கும். ட்ராவல்லையாக இருக்கட்டும், அங்கே போய் ஒர்க் பண்ணுற இடத்துலையாக இருக்கட்டும், அகைன் திருப்பி வீட்டுக்கு வந்தாங்கன்னா மறுபடியும் இது எல்லாமே அப்படியே கண்டினியூ திருப்பி ரிப்பீட்டாக இது எல்லாத்தையும் பண்ணணும். ஆண்களுக்கு அப்படி கிடையாது, நம்ம ஐபிஎல்லோ பிக் பாஸோ பார்த்துட்டு தூங்கிடலாம். பட் பெண்கள் அப்படி கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆண்களுக்கு சமம் சொல்றதை விட தெய்வத்துக்கு சமம்னே சொல்லலாம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் பெண்கள், இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்குமே சொல்றேன்.
பிறந்ததுலேருந்து மற்றவங்களுக்காக மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஜீவன்னா அது பெண்கள் தான். அது அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்காக மட்டும்தான். ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம ஈஸியாக கிளம்பி போயிடலாம். பட் அவங்க வந்து அந்த 3 நாளைக்கு தேவையானதை எடுத்து வைக்கிறது, அதை பார்த்துக்கணும். குழந்தைக்கு ஜலதோஷம் வந்துச்சுன்னா அதுக்கு இதை எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து ஸோ அப்படி ஒரு இடத்துல இருக்கவங்க பெண்கள். அதனால அந்த மாதிரி இந்த சமம்ங்கிற பேச்சே கிடையாது. வேற லெவலில் இருக்கீங்க. அந்த இதை தன்னிதம் விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னுடைய ஒரு நல்ல ஒரு கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இதை எதுவுமே நான் ஃபாலோ பண்ணாமல் சொல்லலை. நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஸ்கூல் காலேஜில் ஒர்க் அவுட் ஆகும். ஈவன் நம்மள மாதிரி இந்த மாதிரி நொட்டரியன்ஸ் இருக்கிற இடத்துலையும் இதை சொல்லலாம். என்னென்னா, நீங்கள் பாருங்கள், காலேஜ் படிக்கும் போதோ ஸ்கூல் படிக்கும் போதோ கூட படிக்கிறனோட பேர் தெரியும், ஃபோன் நம்பர் தெரியும், அட்ரஸ் தெரியும். பட் அவன் தெரிஞ்சிக்க விரும்பாத ஒரு விஷயம் அவன் என்ன ஜாதி அப்படின்றது. அதை கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. இப்போ நம்ம இதிலே வந்து எவ்வளோ வந்து பிளட்டு டொனேஷன் கொடுத்துருப்போம். அது எந்த ஜாதிக்கு போகுது, எந்த மதத்துக்கு போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? இல்லை நமக்கு வந்திருக்கும், அது எந்த ஜாதி எந்த மதம் தெரியுமா? என்ன குரூப்னு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி பிளட் குரூப்பில் வேணால் வேறு இருக்கலாமே தவிர ஜாதியில் கிடையவே கிடையாது, மனிதர்களில் கிடையவே கிடையாது. யாரும் ஜாதி பார்த்து மதம் பார்த்து பழகவே வேண்டாம். நான் சொல்கிறதுலாம் கொஞ்சம் பூமர்த்தனமாக தான் இருக்கும். ஆனால் பூமர்த்தனமாக இருக்கிறது தான் இன்றைக்கி நல்ல விஷயங்களாக இருக்குது. ரொம்ப அட்வான்ஸாக பேசுகிறேன்ற பேரில் ரொம்ப ஓப்பனாக அப்படி இருக்கிறத விட இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கிறது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அண்ட் இங்கேயுமே நிறையா மேபி ஃபேமிலியாக வந்ததுனால இந்த காலேஜ் போகிற பெண்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன், காலேஜ் படிக்கும்போது பண்ணக்கூடாத விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த கட்டடிக்கிறது பிட்டடிக்கிறதுலாம் கூட சின்ன சின்ன தப்புகள் தான். பட் பண்ணக்கூடாது இன்னொரு விஷயம், லவ் பண்ணுறது படிக்கும்போது. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்கள் டைம் உங்ககிட்ட இருக்காது, உங்கள் நண்பர்கள் உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் அவ்வளோ வரும். அதனால் தயவு செய்து அந்த மாதிரி தப்புகளையும் யாரும் வந்து பண்ணிட வேண்டாம். ஏன்னா இங்கே அந்த ஏஜுக்கான பெண்கள் ஆண்கள் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால இதை சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அப்போ வேறு ஓகே, அந்த டைம் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துருக்கும். அந்த டைம் நம்ம என்ன வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம், அது வேறு. பட் இந்த டைமில் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக லைஃப் லாங் வந்து அது தேவையில்லாத பிரச்சனைகளில் போகும். படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதை வச்சு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுலையும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ போடும்போது நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டுடலாம். பட் அதை வச்சு நிறைய பிரச்சனைகள் வருது. அண்ட் அதில் நிறைய அந்த டைரக்ட் மெசேஜ்லாம் வரும். இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாதாரணமாக இப்படி தான் ஆரம்பிப்பானுங்க பசங்க. என்னென்னா இந்த டிபி சூப்பர் அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருப்பான். நமக்கே தெரியும் அது நல்லா இருக்காதுன்னு. இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு ரிப்ளை போட்டிங்கன்னா ஒரு ஹக்கு ஸ்மைலி ஒன்று வரும். அதுக்கு ரிப்ளை பண்ண போனீங்கன்னா முடிஞ்சு திருப்பி அதிலேயே போய் ஸோ வாழ்க்கை வந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறதுக்கான எல்லாமே இருக்குது. அதனால அந்த மாதிரி தவறுகளும் யாரும் பண்ணிட வேண்டாம். இது எல்லாமே ரொம்ப டெக்னாலஜி எல்லாமே தேவை தான். பட் அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லது. தேவையில்லாமல் அதை ஒரு கெட்ட இதில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு தேவையில்லாத விஷயமாக தான் முடியும். ஸோ அதை ரொம்ப பார்த்து பழகணும். அண்டு நிறையா இந்த நகைச்சுவைகளுக்காக சொல்கிறேன். எனக்கு இப்போ துபாய் போயிருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அது எங்கேயாவது சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அவர் அவர் மனைவி குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தார். வந்துட்டு நேராக என்கிட்ட வந்து, சார் எனக்கு தெரியுதா அப்படின்னாரு. எனக்கு தெரியுது, பார்த்தா தெரியுது, பட் யாருன்னு தெரியல. நான் உடனே சொல்லியிருக்கலாம், இல்லை தெரில சார்ன்னு சொல்லியிருந்தால் முடிஞ்சிருக்கும். நானும் சரி ஏன் அவர் பொண்டாட்டி முன்னாலாம் இருக்காரு தெரியலன்னு சொல்லி அசிங்கப்படுத்த வேணாமேட்டு நான் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னேன். அவர் யார் சொல்லுங்க அப்படின்னாரு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இல்லை எங்கே பார்த்தேன்னு மறந்துட்டேன் அப்படின்னோடனே டக்குன்னு யோசிங்க, என்னடா இது பெரிய உளைச்சலாக இருக்கேன்னு சொல்லிட்டு, இல்லை சார் தெரியல எங்கே பார்த்தோம், அண்ணா யூனிவர்சிட்டி ஞாபகம் இருக்கா அப்படின்னு டக்குன்னு நான், அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னவா இருப்பார், அங்கே ப்ரொஃபஸராக இருந்திருப்பாரா, இல்லை அங்கே படிக்கிற பையனோட அப்பாவாக இருப்பாரா, நம்ம ஃப்ரெண்டு யாராவதா அப்படிலாம் யோசிச்சு, அண்ணா யூனிவர்சிட்டி கரெக்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னேன். என்ன அண்ணா யூனிவர்சிட்டியில் எங்கே, அட என்னடான்ட்டு அடுத்தது வெயிட் பண்ணால் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு தெரில அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லிட்டேன். சார் அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு அவார்டு வாங்கினீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் அவார்டு வாங்கினேன். அதில் நீங்கள் என்ன, நீங்கள் தான் கொடுத்தீங்களா? அந்த அவார்டு நீங்கள் வாங்க மேலே போகும்போது நான் கீழே இருந்து சார்னு கூப்பிட்டேன், நீங்கள் கூட பார்க்காமலே போயிட்டீங்க, நான் தான் அது. அதாவது பார்க்க கூட இல்லையா. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ரியல் லைஃப் காமெடிகள் நிறையா இருக்கும். அதை நம்ம ஜாலியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா, இவர் சொன்னார் அந்த நல்லா இருக்கீங்களா மேட்ரு, அது உண்மையிலே என் லைஃப்பில் நடந்தது. என்னன்னா ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு வந்து இந்த ஸ்கூல் டீச்சர் அன்றைக்கி லீவு, கிளாஸ் டீச்சர் லீவுன்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. எடுக்கும்போது இந்த பேப்பர் மாற்றி திருத்திக்கிறதுன்னு ஒன்று வச்சுப்பாங்க. ஏன்னா பெரிய எக்ஸாம்லாம் வந்து இவங்க திருத்துவாங்க, இது சின்ன இது தானேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இன்னொரு பையன்கிட்ட கொடுத்துருவான், அப்படி மாற்றி திருத்திக்கணும்.
அப்படி இருக்கும்போது எனக்கு வந்த பேப்பரில் என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டு, ஆன்சர் மட்டும் தப்பு. அதாவது இப்போ 12,000ன்னு வந்திருக்கணும், ஆனால் அதில் 1,200ன்னு போட்டான். பை கவனக்குறைவாக ஒரு 0 கம்மியாக போட்டான். நான் கேட்குறேன் அவர்கிட்ட, சார் இதில் 12,000க்கு பதிலாக 1,200ன்னு போட்டான், ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டு தான், ரைட் போட்டுமா தப்பு போட்டுமா சார், இல்லை பாதி மார்க் கொடுக்கட்டுமா சார்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் உனக்கு 12,000 தரணும், 1,200 கொடுத்தா வாங்கிப்பியா அப்படின்னாரு. கொடுங்க சார் வாங்கிக்கிறேன்னு போனேன். வச்சு நல்லா கொடுத்தாரு. எனக்கு கோவம் வந்துச்சு, எதுக்கு இன்னும் தேவையில்லாமல் அடித்தார், தப்பு வந்து நான் பண்ணல, அவனுக்கு அடுத்தவனுக்காக தானே போகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதில் தான் இருந்தேன். ஒரு 1 வீக் கழிச்சு ஊரில் ஒரு கல்யாணம், ஃப்ரெண்டோட மாமாவுக்கு யாருக்கோ கல்யாணம். அதுக்கு இவர் வந்திருக்காரு. வரும்போது அவர் ஃபேமிலியாக வந்திருக்காரு, ஒய்ஃப்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு ஹெட் மாஸ்டர். நான் நேராக போய் கேட்டேன், சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா சார்? நல்லா இருக்காங்க, இதுதான் என் ஒய்ஃபு. நல்லாவே இல்லை இவங்களை போய் நல்லா இருக்காங்கன்றீங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து தெரியாமல் சின்ன வயசில் பண்ணது. அதனால ஸ்கூல் படிக்கிற பசங்க யாரும் வந்தால் போய் அவங்க ஹெட் மாஸ்டர் அப்படி கேட்டு வைக்காதீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு அப்படி நடந்த விஷயம் பின்னாடி அதை எடுத்து எதிர்நீச்சல் படத்தில் ஒரு சீனாக வச்சதுக்கப்புறம் தேட்டரில் அன்னைக்கு அடி வாங்கினது தேட்டரில் கிளாப்ஸாக எனக்கு வந்து திருப்பி கிடச்சிது. 2 நிமிஷம் தானா? தேங்க்யூ. இப்போ இப்படி ஒருத்தரை கொடுக்க விட்டீங்கன்னா ரொம்ப நன்றி சார். ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாலி வந்து எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அந்த ஜாலிக்கு மத்தியில் நீங்கள் பண்ணுற நல்லதுகள் இருக்குது பாருங்கள், ஸோ அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். உங்களையெல்லாம் பார்த்து நாங்கள் கற்றுக்கணும். சினிமா ஹீரோஸ் எல்லாம் உங்களை மாதிரி ரியல் ஹீரோஸை பார்த்து கற்றுக்கணும் நீங்கள் பண்ணுற நல்லதுகள் எல்லாத்தையுமே. இன்னும் இந்த மாதிரி வந்து பல வருடங்கள் வந்து நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணணும். அது இந்த ஊரில் இல்லை, எந்த ஊரில் நடந்தாலும் நிச்சயமாக எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் நானும் வரத்துக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கிற இடத்துல நல்ல ஃபேமிலியாக எல்லோரும் கிடைக்கிறது இருக்குது தெரியுமா? அந்த ஃபேமிலியாக ஒரு மக்கள் கிடைக்கிறது பெரிய விஷயந்தான். ஸோ அப்படி கிடைக்கிற இடத்துல நானும் வந்து இணைஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அண்டு நிறைய சின்ன பசங்க எல்லாருக்குமே நான் பேசுகிறது இந்த விஷயம்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி அடிக்க வேண்டாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தம்பி இப்போ ரொம்ப அட்வான்ஸாக தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க்கை உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு பேரண்ட்ஸும் அப்படி தான், உங்கள் குழந்தைங்களை வந்து இன்னொரு பையனோட, அவன் கூட படிக்கிறப்ப இன்னொரு பையனோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவன் கம்மி மார்க் வாங்குறான் இல்லை தப்பு பண்ணுறான்னா தயவு செஞ்சு கம்பேர் பண்ணி திட்டாதீங்க. ஒரு 4 பேர் கம்பேர் பண்ணி டெய்லி வாங்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பெரிய அவங்களுக்கு அது வந்து உத்வேகமாக இருக்காது, மன உளைச்சல் தான் கொடுக்கும். ஒருத்தன் 80 மார்க் 60 மார்க் வாங்கிட்டான், இன்னொருத்தன் 80 மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னா இவங்ககிட்ட நீங்கள் போய் உங்கள் பையன்கிட்ட என்ன சொல்லலாம்னா, என்னடா இந்த வாட்டி 60 விடு, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா படிச்சுனா 70 80ன்னு வாங்கலாம் அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவன் 80 மார்க் வாங்கியிருக்கான், நீ இங்கே தான் இருக்க, நீ 60 மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது உனக்கு மன உளைச்சல் கொடுக்கும். அவன் திருப்பி ஒரு வேளை கேட்டான்னு வச்சுக்க, ஏப்பா அவங்க அப்பா 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாரு, நீ 50,000 சம்பாதிக்கிற, நான் கேட்கட்டுமான்னு கூட கேட்கலாம். இதை கேட்டு நீங்களும் போய் கேட்காதீங்க. இது எல்லாமே வந்து ஒரு இதுக்காக சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டாம். எதுவாக இருந்தாலும் எடுத்து சொல்லுங்கள். அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணல, ஃபெயில் ஆகிட்டான், இல்லை வேறு எந்த விஷயம்னா திட்டாதீங்க, அடிக்காதீங்க. ஏன்னா அதை நோக்கி இப்போ தப்பான விஷயங்கள் நிறைய பெரிய பெரிய முடிவுகளுக்கு போகிறாங்க. எல்லாமே சொல்லி புரிய வைங்க. அண்டு இந்த பசங்களும் வந்து என்னென்னா எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுங்கள். அவங்கள விட உங்களை யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது. நீங்களாக ஒரு முடிவு எடுக்கிறதோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ நிறைய நல்ல கருத்துக்களை சொன்னதாக நம்புகிறேன். அதை வந்து நிச்சயமாக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நானும் ஃபாலோ பண்ணுறது தான். இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் உங்களை வந்து பார்த்து பேச நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். ஓகே சார், டன். சினிமா ஹீரோவாக இருந்தாலும் நிஜ ஹீரோக்கள் முன்பாக நாசுக்காகவும் நகைச்சுவையாகவும் நல்ல விஷயங்களை சொல்லி எங்கள் மனதில் நிஜ ஹீரோவாக காட்சியளிக்கக்கூடிய இந்த அமர்வினுடைய சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கு ரொட்டேரியன் ஜிதேந்தர் குமார் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். ஜிதேந்தர் குமார் அவர்கள் சிறப்பு செய்வார்கள்.